இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக இரட்டை வாக்குரிமை முன்மொழியப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதனால் 1932 ஆண்டு செப்டம்பர் 24 காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டனர். அதன்படி தனி வாக்குரிமைக்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்பட்டது. இங்கே ஒரு முக்கிய தகவல் தெரிந்து கொள்வோம். 1930 ஆண்டு நவம்பர் மாதத்தில் இங்கிலாந்தில் நடைபெற்ற முதலாவது வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கரும் தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டனர். 1935 ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி அவர் தேர்தலில் போட்டியிட்டார். இதில் அவர் வெற்றி பெற்றதுடன் அவரது கட்சியின் 15 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றனர். தீண்டாமைக்கும் சாதி அநீதிக்கும் அம்பேத்கர் உறுதியாக எதிர்த்து போராடினார். 1927 ஆண்டு ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை தொடங்கினார். சமத்துவ சமுதாயத்திற்காக ஒரு இயக்கத்தை அவர் உருவாக்கினார். 1930 ஆண்டு நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டத்தில் அவர் வெற்றி கண்டார். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 29 அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், D.P. கைதான் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர். இந்த குழு தன் அறிக்கையை 1948 ஆண்டு பிப்ரவரி 21 ஒப்படைத்தது. இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகளின் சட்டங்களை ஆய்ந்து இந்தியாவுக்கேற்ற அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அம்பேத்கர் உருவாக்கிய இந்த சட்டம் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மிகச்சிறந்த சமூக ஆவணமாக வரலாற்றில் போற்றப்படுகிறது. இதை பற்றி தெரிந்து கொள்வோமா? இந்தியா மிகப்பெரிய நாடு. இங்கே பல மக்கள் வாழ்கின்றனர். வித்தியாசமான மொழிகள், மதங்கள், கலாச்சாரங்கள் உள்ளனர். அவர்களை ஒன்றாகச் சேர்க்க ஒரு முக்கிய சட்டம் உள்ளது. அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் எல்லா நாடுகளுக்கும் தங்கள் அரசியலமைப்பு சட்டம் உண்டு. அம்பேத்கர் புத்த சமய கொள்கைகளில் ஆழ்ந்த பற்று கொண்டவர். உலக பௌத்த மாநாடுகளில் அவர் கலந்து கொண்டார். 1956 ஆண்டு அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களுடன் புத்த சமயத்தை அவர் ஏற்றார். புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூல் 1957 ஆண்டு வெளியானது. 1956 ஆண்டு டிசம்பர் 6 அவர் மறைந்தார். அவருடைய மறைவிற்கு பின் 1990 ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கர் சமத்துவமும் நீதியும் உள்ள இந்தியாவை உருவாக்க உழைத்தார். அவருடைய எண்ணங்கள் இன்றும் நம்மை வழிநடத்துகின்றன. இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.